ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் டெக் பிஸ்தா. இந்த வீடியோவில் ஜூம் சாஃப்ட்வேரை எப்படி உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நிறைய பேர் ஜூம் சாஃப்ட்வேர் மூலமாக தான் ட்ரைனிங்கும் ஆன்லைன் கிளாஸஸும் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் தான் ஜூம் கிளைண்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சில பேர் அவங்களுடைய கம்ப்யூட்டர்லேயும் ஜூம் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணணும்னு விரும்புகிறாங்க. இந்த சிச்சுவேஷனில் அவங்க எப்படி ஜூம் சாஃப்ட்வேரை அவங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு zoom.us அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போய்க்கோங்க. இங்கே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு ஃபூட்டர் செக்ஷனுக்கு வந்தீங்கன்னா டவுன்லோட் செக்ஷனில் மீட்டிங்ஸ் கிளைண்ட் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது டவுன்லோட்ஸ் பேஜுக்கு போய்டும். இங்கே ஜூம் கிளைண்ட் ஃபார் மீட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். இங்கே டவுன்லோட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஜூம் இன்ஸ்டாலரோட EXE டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஜூம் கிளைண்ட் உங்களுடைய கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இங்கே ஆட்டோமேட்டிக் அப்டேட்டை எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் ஜூம் எப்போல்லாம் அப்டேட் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஜூம் கிளைண்ட் நோட்டிஃபை பண்ணி அப்டேட் பண்ணிவிடும். ஸோ இப்போ ஜூம் கிளைண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஜாயின் மீட்டிங் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறவங்க கொடுக்குற மீட்டிங் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்து அந்த மீட்டிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு மீட்டிங்கை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் என்டர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட சந்திக்கலாம்.